ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 மணி ஆர்டிகல் சீரியஸ் கீழே குடியுரிமை தொடர்பான ஆர்டிகல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். நார்மலாக குடியுரிமை பற்றி கான்ஸ்டியூஷனில் எதில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் 2, அதாவது பகுதி 2ல் சொல்கிறாங்க. பகுதி 2ல் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் எது சொல்லுதுன்னா குடியுரிமை தொடர்பான ஆர்டிகல்ஸை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா இந்திய பிரதேசத்தில் வசிக்கும் நபர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லுது. அதாவது ஜென்ரலாக குடியுரிமை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 6 என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லுது. பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை சொல்லுது. அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இங்கே உள்ள அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் பாகிஸ்தானில் நிறைய ஹிந்துக்கள் இருந்திருப்பாங்க, முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டி ஹிந்துக்களும் இருந்திருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஹிந்துக்கள் எல்லாரும் எங்கள் இந்தியாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்தியா குடியுரிமை கொடுத்தாகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை பற்றி ஆர்டிகல் 6 சொல்லுது. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிலேருந்து நிறைய இப்போ முஸ்லீம்ஸே இருக்கிறாங்கன்னா அவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்களோடைய நிலம் சொத்து பத்து எல்லா நிலத்தையும் விட்டுட்டு தான் அவங்க பாகிஸ்தான் போயிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களுக்கு பாகிஸ்தான் செட் ஆகிருக்காது. திருப்பி ரிட்டன் இந்தியா வரணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? திருப்பி ரிட்டன் வரணும், இந்தியா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்தியா வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 8 எதை பற்றி சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குறிப்பிட்ட நபர்களின் குடியுரிமையை பற்றி சொல்லுது. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமை பெறதுக்கான வழி இருக்குது. அதை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது ஒருத்தங்க இந்தியாவுக்கு வெளியில் ஒரு ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வெளியில் வசிக்காங்கன்னா அவங்க வம்சாவளி மூலமாக இந்தியராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க இந்தியாவில் இருந்தாங்கன்னா அது மூலமாக அவங்க எப்படி குடியுரிமை பெறலாம் அதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 9 எதை சொல்லுதுன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை இழத்தலுக்கான வழிகளை பற்றி சொல்லுது. நம்ம 3 வழியில் குடியுரிமை இழக்கலாம். ஓகேங்களா? ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்க வெளிநாட்டில் இன்னொரு அமெரிக்காவில் இப்போ குடியுரிமை பெறுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட குடியுரிமை இங்கே முடிவுக்கு வந்துடும். இன்னொன்று அவங்களாவே துறக்கிறது. அதாவது நான் இன்னொரு நாட்டுக்கு போய் குடியுரிமை வாங்க போகிறேன், அதனால் எனக்கு நான் இந்தியா குடியுரிமை வேண்டாம்னு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எழுதி கொடுத்து துறக்கிறது. மூணாவது வழி என்னதுன்னா ஒருத்தர் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாரு, இல்லை தவறான முறையில் குடியுரிமை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய இதை கவர்மெண்ட்டே ரத்து பண்ணுறது. ஓகேங்களா? ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னா குடிமக்களின் உரிமைகளின் தொடர்ச்சியை பற்றி சொல்லுது. குடிமக்களின் உரிமைகளின் தொடர்ச்சியை பற்றி சொல்லுது. ஏன்னா ஆர்டிகல் 10 குடிமக்களின் உரிமைகளின் தொடர்ச்சியை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை தொடர்பான சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு குடியுரிமை தொடர்பான சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்கெல்லாம் கண்டினியூஸாக பாலிட்டி ஆர்டிகல்ஸ் வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜிஎஸ் வீடியோ கண்டினியூஸாக போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் போடல.